அனைவருக்கும் வணக்கம். ரோலின் தியரம் யூஸ் பண்ணி கொடுக்கப்பட்ட இந்த சார்புக்கு ரோலின் மாறிலி சியை கண்டுபிடிக்க முடியுதான்னு நாம் இப்போ பார்க்க போகிறோம். ரோலின் தியரமில் ஃபஸ்ட்டு கண்டிஷனு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனு கொடுத்துருக்கிற இந்த இடைவெளியில் தொடர்ச்சியானதான்னு பார்க்கணும். இது ஒரு பல்லுறுப்புக்கோவை, இது ஒரு பாலினாமியல், கண்டிப்பாக இந்த இடைவெளியில் தொடர்ச்சியாக தான் இருக்கும். இது வந்து பேரபோலா இல்லையா? அப்போது x² = 4ay அந்த வடிவில் இருக்க ஒரு பேரபோலா. இது ஓப்பன் அப்வேர்டு, கண்டிப்பாக இது வந்து தொடர்ச்சியானது இந்த இடைவெளியில், டவுட்டே இல்லை. அப்போ நம்ம எழுதிடலாம் f(x) ஆனது, இது ஒரு பல்லுறுப்புக்கோவைன்றதுனால, இது ஒரு பாலினாமியல்ன்றதுனால தாராளமாக நம்ம தொடர்ச்சியானதுன்னு சொல்லலாம். f(x) ஆனது இந்த இடைவெளி க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 இல் தொடர்ச்சியானது. அடுத்தது இதே சார்பு f(x) ஆனது ஓப்பன் இன்டர்வல் 0,1 இல் வகையிடத்தக்கது. இதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் இல்லையா? இந்த இடைவெளியில் எந்த ஒரு புள்ளியிலையும் இதுக்கு வகைக்கெழு சொல்ல முடியும். ஸோ 2 பாயிண்ட்டையும் நம்ம கண்ண மூடிட்டு எழுதிடலாம். இப்போ மூணாவது கண்டிஷன் என்னென்னா, அந்த என் பாயிண்ட்ஸில் பாருங்கள், f0க்கு வர ஆன்சரு 0, 0² 0. அப்போ f0க்கு வந்து 0 வருது, f1க்கு வந்து 1² 1 வருது. அப்போது இந்த ஃபஸ்ட்டுக்கு பாயிண்ட் f0 கொடுத்தா 0² வந்து 0 ஆகிடுது. அதே f1 கொடுத்தா 1² 1 வருது. அப்போது f1க்கு ஒரு வேல்யூவும் f0க்கு ஒரு வேல்யூவும் வருது இல்லையா? ரெண்டு வேறு வந்துடுச்சு. அப்போது நாட் ஈக்குவல் டு f(1). தேர்ட் கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. f(a) = f(b) வரணும். அதாவது f(0) = f(1) வரணும். ஆனால் நாட் ஈக்குவல் ஆகிடுச்சு. பாருங்கள், வேறு ஆன்சர் தருது. அதனால் தேர்ஃபோர் f(x) ஆனது ரோலின் தேற்றத்தோட 3 நிபந்தனைகள், அதில் 3வது நிபந்தனை நிவர்த்தி செய்யலை. அதாவது f(x) ஆனது ரோலின் தேற்றத்தின் மூன்றாவது நிபந்தனையை நிவர்த்தி செய்யவில்லை. எனவே ரோலின் மாறிலி சியை காண இயலாது. சார், மூணாவது கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணாதா? அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன்லாம் இனிமேல் எல்லா கணக்குக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு எழுதிடலாமா? எழுத முடியாது, தப்பு. அதுமாரி சாட்டிஸ்ஃபை ஆகாத கணக்குகள் நிறைய நான் வீடியோ கொடுக்க போகிறேன், பாருங்கள். மூணாவது கண்டிஷன் கரெக்டாக ஃபெயில் ஆகிறது இப்போ எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகே, எல்லா கணக்குக்குமே மூணாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாதா? இல்லை, சாட்டிஸ்ஃபை ஆகும். ரோலின் மாறிலி சியை கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இது வந்து ஒரு பல்லுறுப்புக்கோவை. இந்த இடைவெளியில் தொடர்ச்சியானது, ஓப்பன் இடைவெளி இதில் கண்டிப்பாக வகையிடத்தக்கது. அந்த 2 பாயிண்ட்டை நம்ம எழுதிடலாம். f(x) ஆனது க்ளோஸ்ட் இன்டர்வல் -3/2, +3/2 இல் தொடர்ச்சியானது. ரெண்டாவது பாயிண்ட்டு, f(x) ஆனது ஓப்பன் இன்டர்வல் -3/2, +3/2 இல் வகையிடத்தக்கது. இப்போ தேர்ட் கண்டிஷன் செக் பண்ண போகிறேன். எப்படி இருக்கணும்னா, f(-3/2)வும் f(+3/2)வும் ரெண்டுக்கும் ஒரு ஆன்சர் சமமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா கேன்சல் பண்ணிடணும். ஓகே, பாருங்கள், -3/2 முதல்ல கொடுத்துருக்கேன், அடுத்து +3/2 கொடுத்துருக்கேன். ஃபங்க்ஷன் வேல்யூ நான் பார்க்குறேன்.
ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் -3/2 பார்க்கலாம். இதில் -3/2 கொடுத்தா இங்கேயும் வரும் இல்லையா? இப்போ 4 × -3/2 ஹோல் க்யூப் -9 × -3/2 எக்ஸுக்கு -3/2 கொடுத்துருக்கேன் உள்ள, அவ்வளோதான். இப்போது இது மைனஸ் ஒத்தப்பட பவரில் வந்து அடுக்கு வந்து ஒத்தப்பட இருந்ததுன்னா இந்த மைனஸ் வெளியே எடுத்துடலாம் இல்லையா? அப்போ -4 3 க்யூப் 27 2 க்யூப் 8. இது வந்து ஒற்றைப்படை மேலே இருக்குது. இங்கே வந்து மைனஸ் வெளியே எடுத்து மைனஸ் ப்ளஸ் ஆக்கிட்டு 9 × 3/2 இப்படி எழுதிக்கலாம் இல்லையா? இப்போ கட் பண்ணலாம். 1 4 4 2 4 8. அப்போது -27/2 ப்ளஸ் இது இப்படி பெருக்கிக்கலாம். 9 3 27/2. இப்போ இது 2 கட் பண்ணிட்டா 0 வருது. இப்போ இதே போல் அப்படியே பக்கத்துலேயே எஃப் ஆஃப் +3/2 போட்டு பார்க்க போகிறேன். இதில் ஃபங்க்ஷன் உள்ள இங்கே கொடுத்தா இங்கெல்லாம் வரும் இல்லையா? அப்போ எஃப் ஆஃப் +3/2 = 4 × 3/2 ஹோல் க்யூப் -9 × 3/2. இப்போ 4 அப்படி இருக்கட்டும். 3/2 க்யூப் பண்ண 27, 3 க்யூப் பண்ண 27, 2 க்யூப் வந்து 8 மைனஸ் இது வந்து அப்படி டைரெக்டாக 9 3 27 மேலே பெருக்கிடலாம் /2. இங்கே வந்து 1 4 4 2 4 8 கட் பண்ணிடலாம். அப்போ 27/2 -27/2 கட் பண்ணால் 0. இப்போ சேம் ஆன்சர் வருது. எஃப் ஆஃப் +3/2க்கும் எஃப் ஆஃப் -3/2க்கும் ஒரே ஆன்சர் தான் வருது. ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போது 3 கண்டிஷனும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது இல்லையா? அப்போ ரோலின் மாறிலி சியை நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல f of x எடுத்துக்கிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். f of x = 4x³ - 9x. இதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் f dash of x = ஒரு x பவர் n டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன? எக்ஸை பொறுத்து n × x பவர் n - 1. இந்த n முன்னாடி வரும், அடுக்கு 1 குறையும் இதானே? இப்போ இதுதான் இங்கே அப்ளை ஆகுது. இந்த 3 முன்னாடி வந்து நாமும் 12ன்னு பெருக்கிக்கும், அடுக்கு 1 குறையும் x². ஓகே, அடுத்து மைனஸ் இந்த 9 அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஓகே, இப்போ f dash of x என்ன கிடைக்குதுன்னா 12x² - 9. இப்போது f dash of xல் நம்ம c கொடுத்து வச்சுக்கணும். f dash xக்கு பதிலாக c கொடுங்க. f dash of c வேணும் இப்போ நமக்கு. அதனால் f dash of c = 12c² - 9. x இருக்கிற இடத்துல c கொடுத்துருக்கேன். இதுதான் f dash of c. இப்போ ரோலின் தேட்டர் படி f dash of c = 0ன்னு எடுத்துக்கணும் இல்லையா? ரோலின் தியரம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ரோலின் மாறிலி c கண்டுபிடிக்கணும்னா f dash of c = 0 என்கன்னு சொல்லுது. இப்போ f dash of c யோட வேல்யூ இதை இருக்கு பாருங்கள். இதை கொண்டு வந்து இங்கே போட்டுக்கோங்க. 12c² - 9 = 0. இப்போ -9 அங்கே போனால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 12c² = +9. அப்போ c = 9 இந்த பெருக்கில் இருக்கிற 12 இங்கே வந்தால் வகுத்தில் ஆகிடும். c² இங்கே இருக்குது. இந்த 12 மட்டும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிருக்கேன். அடுத்தது c இங்கே வச்சுட்டு ஸ்கொயர் அங்கே போனால் ரூட் ஆகிடும். ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா √9/12 இப்படி வந்துடும். இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கோங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் 9க்கு ரூட் எடுத்தால் 3, 12க்கு ரூட் எடுத்தால் 2√3. நாமும் 12ன்னு பிரிச்சுக்கலாம். 4க்கு ரூட் எடுத்தால் 2, 3க்கு ரூட் எடுத்தால் √3. அப்போ c மதிப்பு இப்படி வந்து நிற்கிது. ஓகே, இப்போ இது இன்னும் கூட சுருக்கலாம். இந்த 3ல் இந்த வெறும் 3யை வந்து √3 × √3ன்னு நம்ம பிரிச்சுட்டு ஒரு √3 கட் பண்ணிட்டோம்னா இன்னும் ஒரு √3 மேலே இருக்கும். அப்போ √3/2 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3/2 வந்து நிற்குது. ஓகே, சரிங்க. இப்போ f of x எடுத்தீங்க, f dash of x கண்டுபிடிச்சிங்க. f dash of xல் வந்து f dash of c என்னன்னு பார்த்தீங்க. f dash of c = 0ன்னு எடுத்துக்கிட்டு அந்த f dash of c வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி c கண்டுபிடிச்சிட்டிங்க. இந்த cயில் எந்த c வந்து இந்த ஓப்பன் இடைவெளி இதோடைய ஓப்பன் இடைவெளி -3/2, +3/2, அதாவது இந்த இடைவெளிக்கு உள்ளே வரும். கொடுத்துருக்கிற இடைவெளிக்கு உள்ளே வரணும். அந்த எந்த மதிப்பு இது வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். ஓகே, √3யோட மதிப்பு 1.732. அதை இன்னும் கட் பண்ணிங்கன்னா பாயிண்டில் போவோம். இப்போ கண்டிப்பாக இங்கே வந்து 3/2ன்றது 1.5 -1.5, இங்கே +1.5. அது பாயிண்டில் போகுதுன்னு கண்டிப்பாக உள்ளே இருக்கும். அப்போ தேர்ஃபோர் எழுதிக்கலாம். தேர்ஃபோர் c = 2 மதிப்புமே இருக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் √3/2 பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் -3/2, +3/2. ஓகே, அவ்வளோதான். அப்போது நம்ம c மதிப்பு எப்படியாவது கண்டுபிடிச்சி இப்போ சின்ன சிம்பிளிஃபிகேஷன் தான். இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் எடுத்து போனால் ரூட் பண்ணேன். இங்கே 9 ரூட் எடுத்தால் 3 மேலே போட்டேன். 12க்கு ரூட் எடுத்தால் எப்பயுமே 12க்கு ரூட் எடுக்கும்போது
4 × 3ன்னு 12 பிரிச்சுட்டு 4க்கு ரூட் எடுத்தால் 2, 3க்கு ரூட் எடுத்தால் √3. ஸோ இதுதான் 2√3 தான் கீழே போட்டிருக்கேன். ஒரு √3 நம்ம கட் பண்ணிடலாம். ஏன்னா வெறும் 3யில் வெறும் 3யை √3 × √3ன்னு பிரிச்சுக்கிட்டு ஒரு √3 கட் பண்ணிட்டு இன்னும் ஒரு √3 இருக்குது /2 ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ 2 மதிப்புமே நமக்கு கொடுத்துருக்கிற இந்த இடைவெளியில் இருக்கும். ஓகே, இதுதான் ரோலின் மாறிலி சி. ஸோ ரோலின் மாறிலி சி மதிப்பு தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் √3/2. ஓகே, டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எளிமையான டிஃப்ரென்ஷியேஷன் வச்சு இந்த கணக்கெலாம் இருக்குது. இப்போ ஒய் அப்படின்னா f(x)ன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒய்க்கு இன்னொரு நேமு f(x). இப்போது இது வந்து அந்த 3 கண்டிஷனை நான் செக் பண்ண போகிறேன். இது ஒரு பல்லுறுப்புக்கோவை தான். அப்போது இந்த இடைவெளியில் தொடர்ச்சியானது, இந்த இடைவெளியில் இதோடைய ஓப்பன் இடைவெளியில் வகையிடத்தக்கது. அப்போ டைரெக்டாக அதை எழுதிடலாம். ஃபஸ்ட் பாயிண்ட்டு f(x) ஆனது க்ளோஸ்ட் இன்டர்வல் -2, +2வில் தொடர்ச்சியானது. அதே f(x) ஆனது ஓப்பன் இன்டர்வல் -2, +2வில் வகையிடத்தக்கது. இப்போது இந்த என் பாயிண்ட்ஸை போடுறேன். ஒய்யை f(x)ன்னு எடுத்துக்கலாம். அப்போ தேர்டு கண்டிஷன் செக் பண்ணும்போது f(-2க்கு வர ஆன்சரும் f(2க்கு வர ஆன்சரும் ஈக்குவலான்னு பார்க்க போகிறோம். இப்போ f(-2) உள்ளே கொடுத்தோம்னா இங்கே -2² +2 ஆகிடும். அப்போ மைனஸ் வந்து ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். 2² 4 + 1 5. அடுத்து +2 போட்டாலும் 5 தான் வருது. அப்போ ரெண்டும் சேமாக தான் இருக்குது. தேர்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். அப்போது தேர்ஃபோர் 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்றதுனால முதல்ல f(x) எடுத்துகிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறேன். f(x) தான் x² + 1. f'(x) கண்டுபிடிச்சிக்கிறேன். x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. இந்த 2 முன்னாடி வரும், அடுக்கு 1 குறையும். அப்போ 2x + 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. கான்ஸ்டன்ட்டு தனியாக இருந்ததுன்னா x கூட இருக்கக்கூடாது. தனியாக இருந்ததுன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும். x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதை x⁴n டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னென்னா இந்த ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோங்க. n × x⁴n - 1. இங்கே n தான் 2 முன்னாடி வந்துட்டு 2 - 1 1. இங்கே 1 நான் போடல. புரியுதுங்களா? அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்கிறேன். f'(x) = 2x + இந்த 0 விட்டுறேன். இப்போ 2x மட்டும்தான். இப்போ f'(x) கிடச்ச உடனே f'(c) என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. இங்கே f''ல் xக்கு c கொடுங்க. அப்போ 2c வரும். xக்கு c கொடுத்தீங்கன்னா இங்கே c வரும். சரி, f'(c) = 0ன்னு எடுத்துக்கணும். ரோலின் தியரமில் அதானே சொல்லுது. 3 கண்டிஷனும் நிவர்த்தி ஆச்சுன்னா f'(c) = 0ன்னு எடுத்துக்கிட்டு அந்த c கண்டுபிடிச்சிடலான்றது தான் ரோல்ஸ் தியரமே. அப்போது f'(c) = 0 என்கன்னு சொல்லிவிட்டு அப்போ இந்த இடத்துல f'(c)யோட ஆன்சர் 2c இங்கே போட்டு = 0. அப்போ c = 0/2. பெருக்கலாக இருக்க 2 வந்து வகுத்தில் ஆகிடும். 0/2 வந்து 0. இது வந்து கண்டிப்பாக எந்த இடைவெளியில் இருக்கும்? இந்த ஓப்பன் இன்டர்வல் -2க்கும் +2க்கும் இடையில் இருக்கும், உள்ளே இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். -2க்கும் 2க்கும் இடையில் இருக்கும் இல்லையா? அப்போ இதுதான் அந்த ரோலின் மாறிலி சி. ஓகே, 0. ரொம்ப எளிமையானது. அந்த இடைவெளியில் இருக்கான்னு பார்க்கணும். இல்லைனா என்ன சார் பண்ணுறது? அந்த இடைவெளியில் இல்லைனா அந்த சியை நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஓகே, இல்லாமலாம் போகாது, கண்டிப்பாக இருக்கும். என்ன ரீசன்னா 3 கண்டிஷனை நிவர்த்தி செய்யுதுன்னா ஒரு ரோலின் மாறிலி சியை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு ரோல்ஸ் தியரம் சொல்லுது. அப்போ ஒரு சி கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் 3 கண்டிஷனை நிவர்த்தி செய்யுதுன்றதுனால. இப்போ அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். நிறைய இருக்குது, சொல்லிக்கினே போகலாம். இந்த பொழுதுக்கும் சொல்லலாம், அவ்வளோ கணக்குங்க இருக்குது. இப்போ இது ஒரு பல்லுறுப்புக்கோவை. இந்த இடைவெளியில் தொடர்ச்சியானது, ஓப்பன் இன்டர்வல் இதில் வகையிடத்தக்கது. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டு f(x) ஆனது க்ளோஸ்ட் இன்டர்வல் 1/2, 3யில் தொடர்ச்சியானது. அடுத்தது f(x) ஆனது ஓப்பன் இன்டர்வல் 1/2, 3யில் வகையிடத்தக்கது. தேர்ட் கண்டிஷன் செக் பண்ண போகிறேன். f(1/2க்கு ஒரு வேல்யூ வரும்,
எஃப் ஆஃப் த்ரீக்கு என்ன வருதுன்னு பார்க்குறோம், ரெண்டும் சேமான்னு பார்க்குறோம். அப்படின்னா இந்த சைடில் இந்த சென்டர் கோடில் கிராஸ் போட்டுடணும். ஓகே, சரி. இப்போ எஃப் ஆஃப் 1/2 ஈக்குவல் இங்கே 1/2 கொடுத்தா உள்ள 2 × 1/2 கியூப் மைனஸ் 5 × 1/2 ஸ்கொயர் மைனஸ் 4 × 1/2 ப்ளஸ் 3. ரைட், இது சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வரலாம். இப்போ 2 × 1/2 கியூப் 1 கியூப் பண்ணால் 1, 2 கியூபு 8 மைனஸ் 5 × 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 4, இந்த 4 மேலே மல்டிப்ளை பண்ணிடலாம், 4/2 ப்ளஸ் 3. ரைட், இப்போ இது கூட கட் பண்ணிடலாம். 1 2 4 2 8. இப்போ 1/4 மைனஸ் இந்த 5 இப்படி மேலே மல்டிப்ளை பண்ணிடலாம். 1 5 5 5/4. இதை கூட கட் பண்ணிடலாம். 1 2 2 4. இப்போ மைனஸ் 2 ப்ளஸ் 3. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 4க்கு ஒரு 4 எடுத்துக்கிட்டு 1 மைனஸ் 5 மைனஸ் 4. இங்கே வந்து 3லேருந்து மைனஸ் 2 போச்சுன்னா ப்ளஸ் 1. இதை கட் பண்ணிங்கன்னா 1 மைனஸ் 1. ஸோ மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 வந்து 0. இப்போ எஃப் ஆஃப் 1/2 வந்து 0. ஸோ எப்படி வேணாலும் சிம்பிளிஃபை பண்ணலாம். உங்களுக்கு தெரியும் இல்லையா, சின்ன சின்ன சிம்பிளிஃபிகேஷன்லாம் ஆல்ரெடி நல்லா தெரிஞ்சது தான். இப்போ அடுத்தது எஃப் ஆஃப் 3 போட்டு பார்க்குறோம். எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் எதில், ஃபங்க்ஷனில் இங்கே. அப்போ 2 3 கியூப் மைனஸ் 5 3 ஸ்கொயர் மைனஸ் 4 × 3 ப்ளஸ் 3. எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 3 கொடுத்துருக்கேன். இதோ இதில் இதுக்குள்ளே கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 × 3 கியூபு 27 மைனஸ் 5 × 3 ஸ்கொயர் 9 மைனஸ் இது நாமும் 12 ப்ளஸ் இந்த 3 அப்படி வச்சுக்கலாம். இங்கே பெருக்கணும்னா 2 27 54. இங்கே வந்து 9 45 9 5 45 மைனஸ் 12 ப்ளஸ் 3. இப்போது இங்கே ப்ளஸில் இருக்க இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 57. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மைனஸில் இருக்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மைனஸ் 57. இப்போ ப்ளஸ் 57 மைனஸ் 57 0. இப்போ எஃப் ஆஃப் 3 வந்து 0. ஓகே, சேமாக வருது. இதுக்கும் 0 தான், இதுக்கும் 0 தான். ரைட், ஸோ ரெண்டும் ஈக்குவல் தான். ரோலின் தியரம் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ரோலின் மாறிலி சியை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கணும் இல்லையா. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x³ மைனஸ் 5x² மைனஸ் 4x ப்ளஸ் 3. f dash of x equal to இந்த 3 வந்து முன்னாடி, அதாவது நான் சொன்னேன் x பவர் n டிஃபரன்ஷியேட் பண்ணால் n × x பவர் n மைனஸ் 1. இந்த n முன்னாடி வரும், அடுக்கு 1 குறையும். அதுபடி இந்த 3 முன்னாடி வந்து 3 2 6, எக்ஸின் அடுக்கு 1 குறைஞ்சி 2 ஆகிடும். மைனஸ் இது i2 10, எக்ஸின் அடுக்கு இது 1 ஆகிடும். மைனஸ் இந்த 4 அப்படி வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஓகே, இதுதான் டிஃபரன்ஷியேஷன். அந்த பவர் முன்னாடி வந்து பெருக்கும், அது அடுக்கு 1 குறையும், அவ்வளோதான் சாதாரண டிஃபரன்ஷியேஷன். இதை விட கடினமாக பல மடங்கு கடினமான டிஃபரன்ஷியேஷன்லாம் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோ கொடுப்பேன் பாருங்கள். இப்போ 6x² அப்படி இருக்கட்டும், மைனஸ் இந்த 10 அடுக்கு 1 போட வேணாம், 10x மட்டும் போட்டுக்கலாம், மைனஸ் 1 நாள் 4. இதுதான் f dash of x. இந்த f dash of xல் c கொடுத்து வச்சுக்கலாம் எக்ஸுக்கு. இப்போ 6c² மைனஸ் 10c மைனஸ் 4. இப்போ f dash of c ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம். f dash of c ஈக்குவல் டு 0 என்க கொடுத்துட்டா இங்கே வந்து இந்த f dash of c யோட ஆன்சர் கொண்டு வந்து இங்கே பெருதிடுறோம். 6c² மைனஸ் 10c மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. இப்போ இதை நம்ம 2ஆல் வந்து டிவைட் பண்ணிடலாம். காமனாக 2 இருக்குது, 2 டிவைட் பண்ணிடலாம். டிவைடட் பை 2, 3 2s are 6, 5 2s are 10, 2 2s are 4. இப்படி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம காரணிப்படுத்தியும் பண்ணலாம். ஃபேக்டரைசேஷன் எல்லாம் எந்த மெத்தட் கேட்டாலும் தெரியணும். ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். c ஈக்குவல் டு, அதாவது x ஈக்குவல் டு மைனஸ் b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 4ac டிவைடட் பை 2a அந்த ஃபார்முலா போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த ரெண்டு நம்பரும் மல்டிப்ளை பண்ணால் -6 வரும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் -6 வரணும், ஆட் பண்ணால் -5 வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணால் -6 வரணும்,
அது 2 நம்பரை ஆட் பண்ணால் -5 வரணும். அப்போ ஓராறு 6, 6க்கு வந்து மைனஸ் கொடுத்துருங்க. ஓராறு 6 -6, 1 -6 -5. ஓகே. இப்போ இந்த 3c² அப்படியே இருக்கட்டும். இந்த 5c எப்படி ஸ்ப்ளிட் பண்ணோம், இந்த இப்படி பண்ணோம். என்னென்னு பண்ணியிருக்கோம், ப்ளஸ் இதோட c சேர்த்துக்கோங்க. 1c -6c. ஸோ அந்த -5c எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். -2 = 0. இதை பிரிச்சுட்டு 2 2 பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இதுலேருந்து காமனாக ஒரு c எடுக்கலாம். அப்போ உள்ளே இங்கே ஒரு 3c ப்ளஸ் 1 மட்டும் இருக்கும். இங்கே வந்து -2 காமனாக எடுத்துடலாம். எடுத்தாச்சுன்னா இன்னும் இங்கே மிச்சம் 3c ப்ளஸ், ஏன்னா மைனஸ் வெளியே எடுத்துகிட்டு போது உள்ள ப்ளஸ் சைன் சேஞ்ச் ஆகிடும் இல்லையா. இது ப்ளஸ் ஆகிடும், இதுவும் ப்ளஸ் ஆகிடும். வந்து 1 = 0. உள்ளே பெருக்கி பாருங்கள். 2 3 6 -6c -2. ஓகே. சரி, இப்போ 2 சேமாக இருக்குது. 3c + 1 காமனாக அப்படியே 1 எடுத்துக்கிட்டு இது ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கிங்க. c - 2 = 0. இது 2 காமன் அவுட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ 3c + 1 = 0 1. இது தனியாக பிரிச்சுக்கலாம். அல்லது c - 2 = 0 1. இப்போ 3c இங்கேயே இருக்கட்டும். இந்த +1 அங்கே போனால் -1 ஆகிடும். இப்போ c = -1/3 இப்படி வந்துடும். இங்கே வந்து c = 2 இப்படி வந்துடும். இப்போ 2 வேல்யூமே அந்த இடைவெளியில் இருக்கா, இல்லை எதனா ஒன்று தான் இருக்கா பாருங்கள். -1/3 மைனஸ் மதிப்பு இதில் இருக்க வாய்ப்பே கிடையாது. -1/3 ஒன்று வந்திருக்கு. c வந்து 2 வந்திருக்கு பாருங்கள். இது வாய்ப்பு இல்லை, இது சாத்தியம் இல்லை. இப்போ இதுதான் ட்ரூ. அப்போ therefore c = 2 வந்து belongs to open interval 1/2, 3. அவங்க கொடுத்தது இடைவெளியாக தான், வேறு எதுவும் நம்ம எடுத்துக்கூடாது. 1/2க்கும் 3க்கும் இடையில் ஓப்பன் இன்டர்வல், க்ளோஸ் இன்டர்வல் போடக்கூடாது. க்ளோஸ் இன்டர்வல் போடக்கூடாதுங்க, உள்ளே தான் இருக்கணும். சரிங்களா. அப்போது c மதிப்பு 2. இதுதான் தேவையான ரோலின் மாறிலி c. நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சம்ஸ் எல்லாத்தையும் எழுதி பார்த்துட்டே வாங்க. இன்னும் நிறைய சம்ஸ் கொடுக்க போகிறேன். டிஃப்ரென்ஷியேஷனே பண்ண முடியல பாருங்க, தொடர்ச்சியாகவே இல்லை அப்படின்ற கணக்கெலாம் தரப்போகிறேன். வகையிடவே முடியல, இந்த இடைவெளியில் ஏதோ ஒரு புள்ளியில் வகையிட முடியாமல் போகும், அதெல்லாம் சொல்ல போகிறேன். அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் கிளியராக புரியும். இப்போ இந்த சம்ஸ் எல்லாத்தையும் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.